விஷ்ணு பரமாசிவன் 3 பேர் உள்ள கணக்கில் கணக்காட்டு 2ஆம் நம்பருக்கு பூரா கடைகளை பூரா கெட்டி பூரா எல்லா நீதிமன்றத்துக்கு தெரியும். தெரியாதுன்னு இல்லை, அது ஒன்றும் செய்ய முடியாது. அது ஜட்ஜாக நிப்பாட்ட முடியாது. அதே கீழே அடப்புக்கு வழக்கறிஞரை நிப்பாட்டிருக்கான்ல, எப்படி நியமிச்சிருக்கான், வழக்கறிஞரை நிப்பாட்டி தான் மேலே போக முடியும். அப்போ வழக்கறிஞர் கீழே அடைச்சிருந்தான், அப்போ மேலே நீதிமன்றத்துக்கு ஜட்ஜி கையில் போகாது. புரியுதா? அடைச்சி வெளியில் பூமியில் பாழாக்குதான். அனைத்தும் 3 பூட்டு போட்டாச்சு. கோத்ராஜ் பூட்டு, சைனா பூட்டு, திண்டுக்கல் பூட்டு. நெட்டுக்க கடையெல்லாம் கட்டிருக்கான்ல, அந்த கடைகளை பூராமே நீதிமன்றத்துக்கு தூக்குவார். புது நீதிமன்றம் போடையில் அந்த கணக்கு உள்ளே கொண்டு வருவார். உள்ளே வரையில் அவன் அப்படியே சோழி முடிச்சிடுவார். எல்லாமே சேட்டை பண்ணி வச்சுருக்கேன். இல்லை, தண்டனை கொடுக்குறது கடவுள் ஒன்று தான்டா கொடுக்க முடியும். அவர் நீதினை யாரும் தெரியுமாடா, அவர் தான்டா அந்த நிற்கார்ல நடுவில், ஐயா நிற்காரா, அதை தவறி மீறி நடத்தலாமா ஓடலாமாங்கிற கேள்வி நாங்கள் சொல்லுதோம். பெஸ்ட்டோ பிரமா. புரியுதா? நாங்கள் போடுற கணக்கு இந்த வட்டாரம் பூரா எவ்வளவோ சிரிப்பு ஓடிக்கொண்டே இருக்குது. சிரிப்பு ஓடிக்கொண்டே இருக்குது. ஏண்டா காமுட்டா பேல பத்திரம் ஒவ்வொருத்தனும் இன்னும் வச்சு ஓடிக்கொண்டே இருக்கான். நீ லூஸா இல்லை கைலாசத்துலேருந்து நாங்கள் போடுறோம் லூஸான்னு இனிமேல் தாண்டா வேடிக்கை இருக்குன்னு இப்போயே சொல்லிட்டார். அவன் லூஸா நம்ம லூஸான்னு பார்ப்போம் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். இல்லை, ஒழுங்காப்போ, ஆணும் பெண்ணும் ஒழுங்காப்போ. செகண்டில் சிட்டி கிராமத்தை அடைச்சிருவார். புரியுதா? எல்லாம் இன்னும் உள்ள பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் மாற்றி போடவா இல்லை ஓட்டி போடவானுங்கிற கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. இந்த 2ம் ஏறும். ஒரு 32 கால் அடுத்தாப்பில் ஏறும். அடுத்தாப்பில் அவன் வாரிசு ஒருத்தர் எழுதி வச்சு ஆடிக்கொண்டே இருக்கான். அவன் வெறியில் இருக்கான். இப்போ ஏற்கனவே சேஞ்ச் ஆகிட்டான். அவன் ஏற்கனவே பேங்கில் கடன் அதிகமாக இருக்குது. இதை எப்படியாவது அடிப்போம்னு ஓடுதான். ஆனால் சிக்கல் உள்ளே வந்தால் அடுத்தாப்பில் நீதிமன்ற கோர்ட்டு சிவிலில் வாரண்ட் வரும். அது வரும். மேலும் மேலும் உள்ளே போனால் அதில் சட்டத்தில் இவன் கவர்மெண்ட்டு இவன் வச்ச கவர்மெண்ட்டில் சட்டத்தில் இருக்குது. அப்படியே தூக்கிடுவாங்க. முக்கால் சத்தியம். சிலுவத்தூர் கவர்மெண்ட்டில் நல்லா புரிஞ்சிக்கோ. ஒரு தடவை வார்னிங் பண்ணி அமைதியாக போச்சொல்லு. தேவையில்லாத விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அநியமாக ஏற்கனவே ஈஸ்வர மகனை தப்பாக சொல்லிட்டு அலையுதான் அவன் மகன் இளையவன். பிறகு நாங்கள் கூப்பிட மாட்டோம். எப்படி வழியில் அவனை அணைக்கணும், எப்படி வழியில் தூக்கி அப்படியே உள்ளே கொண்டு போகிற வழி எல்லா சிக்கல்லையும் மாட்டி உட்காந்துருக்கான் கூவ மாதிரி. அந்த டாக்குமெண்ட்ஸ் போட்டவன் 32 கால் எல்லாம் அனைத்தும் உள்ளே மாட்டி இருக்குது. ஒழுங்காப்போ கைலாசத்துலேருந்து கணக்கு போடுதாரு. எல்லாம் காவல்துறை கூப்பிட்டு வாணிங் பண்ணிக்கோ. அமைதியாக விட்றப்பா, அமைதியாக போச்சொல்லு. புரியுதா? கத்திக்கிட்டே அலைதான். அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். ஏற்கனவே அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான்ப்பா. நல்லா கேட்டுக்கோ. காவல்துறை அதிகாரி. அவன் கவர்மெண்ட் டாக்டராக இருக்கான். அவன் வந்து இப்போ காப்பாற்றி விட்ருக்கான். ஊசியை போட்டு சேஞ்ச் ஆகிட்டான் ஒரு மாதிரியா அப்படின்னு கவர்மெண்ட் டாக்டர் அவனை காப்பாற்றி விட்ருக்கான். பார்த்து வச்சுக்கோ, பார்த்து போச்சொல்லு. முக்கால் சத்தியம்.